காலேஜ் லைஃப்ல வேற மாதிரி என்ஜாய்மெண்ட் இருக்கிறத தாண்டி கொஞ்சம் அஹெடா பார்த்துருக்கீங்க. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ரோல்ஸ் என்னன்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. இம்ப்ரெசிவ். அதனால எனக்கு என்னன்னா, அப்ப வந்து பாருங்க, காலேஜ் யாருமே தெரியாது. ஏதாவது ஒரு பொண்ணு எங்களோட அமைப்புகள்ல யாராவது ஒருத்தவங்களோட பொண்ணு அங்க படிக்கும். அந்த ஒரு பொண்ணை வந்து போய் பார்ப்போம். அப்ப போன் கிடையாது. ஸோ லஞ்ச் டயத்துல போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நாட்டை பத்தி, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பத்தி அப்படியே ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ எந்த ஊருக்கு புது இடத்துக்கு போனால் கூட ஐ குட் ஏபிள் டு மேனேஜ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வருது. ஓகே. ரெண்டாவது, ஒரு கூட்டத்தை எப்படி அமைப்பு ரீதியாக நம்ம ஒரு யூனிட்டாக, ஃபங்க்ஷனல் யூனிட்டாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த சின்ன வயசு அனுபவம் இப்போவும் எனக்கு நாடு முழுக்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு யூனிட்டை ஃபங்க்ஷனல் யூனிட்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இப்போவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே.